உன்னையெல்லாம் வந்து சேரன் மாதிரி ஒரு பொற்காலம் படம் தான் எடுக்கணும். ஏன்னா என் வாக்கு இப்படி இருக்கும், உன்னெல்லாம் அப்படி தான் படம் எடுக்கணும், நீ நடிக்க வந்துட்டியா அப்படிலாம் கிண்டல் பண்ணுவானு. ஃபஸ்ட்டு டைம் ஒரு இயக்குனர் வந்து உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப பயங்கர இதாகிடுச்சு. இப்போ அந்த படம் ஹிட்டு. 2வது கூத்துப்பட்டுறைக்கு அவர் நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறார். நான் கூத்துப்பட்டில் இருக்கேன். அவர் என்னை பார்க்குறாரு, இவனை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னா அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா. சார் நீங்கள் தான் சார் இன்னும் சொல்கிறேன் கதையை இப்படி சொன்னீங்க. அப்படியா? ரன் சரி, இதில் ரன்னில் நடிக்கிறீங்க வாங்க அப்படின்ட்டு சூர்யா மூவிஸ்க்கு போய் கமிட்லாம் பண்ணி வந்தால் கூப்பிடவே இல்லை. அடுத்த படம் வந்து ஜி. ஆமாம், அது வந்து இங்கே ஹோட்டலில் ராதா பார்க்கிங்கில் வந்து ஹோட்டலில் இருக்கார், டிஸ்கஷனில் இருக்கார். வர சொன்னாங்க ஆர்டிஸ்ட் பண்ணி போட்ட பார்த்து உங்களை நகையே பார்த்துருக்கேன் திருப்பி சார் அப்படின்னு இந்த கதை அப்படியா இதில் நடிக்கிறீங்க, வேறு ஃபோட்டோ இருக்கா அப்படின்னா ஃபோட்டோ உடனே நான் ஒரு பக்கத்தில் போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்து ஃபோட்டோலாம் கொடுக்குறேன். இதில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிடவே இல்லை. 4வது கூத்துப்பட்டில் இருக்கையில் சண்டைக்குள்ளி எனக்கு விஷால் வந்து எனக்கு கூத்துப்பட்டில் தான் ட்ரைனிங் வந்தேன், அதனால் எனக்கு நல்ல பழக்கம். அப்போ அவர் 2வது படம் இது போகும்போது நான் அப்போ லீடராக இருக்கேன் கூத்துப்பட்டில். இப்போ நடிகரெல்லாம் பார்க்கணும் வந்து எடுக்கும்போது சார் உங்களையும் நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன், எல்லாத்தையும் எடுக்கிறேன் நான் எடுக்க மாட்டேன்ட்டேன். என்ன அப்படின்னா ஐயா அவர் படமே வேணாம் இப்போ அப்படின்னு.